ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1இல் அடிக்கடி கேட்கப்படும் 20 முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அட்சரேகை எது? விடை கடகரேகை. மினியேச்சர் இந்தியா என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? விடை மணிப்பூர். இந்திய அரசியலமைப்பின் 32வது பிரிவை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர் யார்? விடை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? விடை லோத்தல். தமிழ்நாட்டின் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை தந்தை பெரியார். பறவைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படும் வேடந்தாங்கல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை செங்கல்பட்டு மாவட்டம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? விடை 1949 நவம்பர் 26. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? விடை வரையாடு. முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை பாபர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை கோயம்புத்தூர். உலகிலேயே முதலில் பொது நூலக சட்டம் எங்கு கொண்டு வரப்பட்டது? விடை தமிழ்நாடு. திராவிட நாடு என்ற நாளிதழை துவங்கியவர் யார்? விடை பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? விடை தஞ்சாவூர். மனித உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? விடை சிறுநீரகம். இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது? விடை 1949 ஜனவரி 1. சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு வெடித்தது? விடை 1857 ஆண்டு. ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? விடை அபினவ் பிந்த்ரா. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? விடை ராஜஸ்தான். இரத்தத்தை உறைய வைக்கும் வைட்டமின் எது?
விடை வைட்டமின் கே. இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? விடை கங்கை ஆறு. இது போல பயனுள்ள பதிவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.